இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா டிடெக்டிவ் நைட் ராக் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். ஹீரோ ப்ரூஸ் வில்லிஸ் நடிச்சிருக்காப்புல. எட்வர்டு ஜான் ட்ரக் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணிக்கிறாரு. 2022 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்தீங்கன்னா முழுக்க சும்மா ஆக்ஷன் பக்கம் திருக்கி விட்ருக்காங்க. பட் அங்கிட்டு டம்முன்னு சத்தமாக தான் இருக்குது, சத்தமாக இருக்குது. படத்தோட சிம்பிள் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைஸ்ட் திருடங்க என்ன பண்ணுறாங்க, ஊரை விட்டு ஊர் அங்கங்கே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம ஹீரோ ப்ரூஸ் வில்லிஸ் டீமை வச்சு எப்படியோ அந்த திருடங்களை பிடிச்சாங்க அப்படிங்கிறத படத்தோட கதை. ப்ரூஸ் வில்லிஸோட கலெக்ஷனும் எட்வர்டு ஜான் அவரோட கலெக்ஷனும் நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம நேராக படத்துக்கு போயிடுவோம். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஹைஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கொள்ளையடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஆளுக்கு ஒரு மாஸ்க் போட்டுட்டு, அடையாளம் தெரியாத மாதிரி மாஸ்க்கு போட்டுக்கிறாங்க. மாஸ்க் போட்டுட்டு அங்கே கூட இருக்கிற ஒரு கவுண்டிங் கொடுக்குறான். 1 2 3 4 இறங்கலாம் அப்படி மாதிரி கவுண்டிங் கொடுத்துட்டு வண்டி விட்டு இறங்கி போகிறாங்க. அங்கே வந்தவொடனே அங்கே இருக்கிற ஒரு பேங்க்கில் பணத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கார்டு அடித்து போட்டு இவங்க பணத்தை எடுக்கிறத பிளான். கரெக்டாக செக்யூரிட்டி கார்டு வரா அப்படி வந்துட்டு, எப்பா வண்டியை ஓரம் கட்டுங்க. யாரும் ஓரம் கட்டுறதா, தனி முதல்ல ஓரமாக இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு உடனே வண்டியிலேருந்து அவங்கள இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் துப்பாக்கி காமிச்சிட்டு கை தூக்கு அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் மிரட்டுறாங்க. உடனே இருக்கிற ஒருத்தன் ஒடியாந்து வர்றான். அவன் கண் எடுக்கிறதுக்குள்ளே இவன் போய் அதை தடுத்து அந்த கண்ணை கீழே பிடுங்கி வீசி அவனை டப்பால் அடித்து ஒரு இடத்துல ஓரமாக உட்கார வைக்கிறான். ஏன்னா இவங்க கொள்ளையடிக்கணும், இல்லை எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. அதனால் அப்போ தலைமையில் கையை வச்சு ஓரமாக உட்காருப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அவனை உட்கார வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி போட்டு பணத்தை கட்டாக இருக்கும் உள்ள வண்டியிலேருந்து பேக்கில் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு கவுண்டிங் கொடுத்துக்கிறாங்க. அந்த டைமுக்குள்ளே அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்பணும், அதுதான் அவங்க டைமிங். அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவன் ஓட முயற்சி பண்ணுறான். அவன் விடுவாங்களா, திரும்ப போய் ஒரு தட்டி விட்டு நான் அவங்ககிட்ட விழுந்துடுறான். அதுக்கு உடனே அவன் போலீஸுக்கு கால் பண்ணிடுறான். உடனே போலீஸ்காரெலாம் வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கார் லாப்பிக்கில் ஓடிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ஹீரோ ப்ரூஸ் வில்லிஸ் டக்குன்னு வராரு. இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே இந்த மாதிரி பேங்கில் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்ம ஹீரோ அப்படியே இறங்கி வராரு. அப்புறம் இந்த திருடங்களை என்ன பண்ணுறானுங்க, அங்கே வர்ற காரில் டப்புன்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட இன்னொரு ஆஃபீஸர் வந்திருப்பார், அவரும் கூட வந்திருக்காரு. 2 பேரும் மாற்றி சுட்டுக்கிறாங்க, பட்டுன்னு. அப்புறம் ஆஃபீஸர் எவ்வளோ நேரம் பட்டுன்னு சுட்டுக்கிட்டு டப்புன்னு எடுத்து போட்டணும்னு சொல்லிட்டு போட்டு டப்பான்னு வந்துச்சு. வேகமாக எல்லாத்தையும் சொல்லணும்னு முயற்சி பண்ணுறாரு. பட் அவரோட பேடில் என்னென்ன கேட்டிங்கன்னா, அவர் இப்படி எந்திரிச்ச நேரத்தில் டப்புன்னு அவங்க சுட்டுறாங்க அந்த கூட வந்த ஆஃபீஸருக்கு. அவர் புல்லட் அடி வாங்கிட்டு கீழே விழுந்துடுறாரு பரிதாபமாக. விழுந்ததுக்கப்புறம் ஹெல்ப் வேணும்னு கேட்குறாரு. அவனுங்க அங்கிட்டுங்கன்னு சொல்கிறானுங்க. அப்புறம் திடீர்னு அங்கே இருக்கிற கார் எடுத்துகிட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க. இவர் அடிவிட்டு விழுந்த ஆஃபீஸர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு புலம்பிட்டுருக்கிறாரு. அப்புறம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சடன்னு அங்கே வர ஒரு காரையே சுட்டு தள்ளிட்டு போய் யாரோ காரை தூக்கிட்டு அவனுக்கு அப்படியே எஸ்கேப் பண்ணுறானுங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு குறுக்கும் வந்து அவரோட கண்ணில் சுடுறாரு. என்ன சுட்டாலும் அவனுக்கு ஒன்றும் ஆச்சரியமாக தெரில, அழுத்து பிடிச்சி கிளம்பி போயிடுறானுங்க. போனதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறாரு, என்னடா இப்படி தப்பிச்சாங்களே அப்படி மாதிரி பார்த்துட்டு நேராக போய் அடிபட்டு வர பார்க்குறாரு. அப்புறம் ஆம்புலன்ஸ் டக்குன்னு கால் பண்ணி சொல்லிடுறாங்க போல். டக்குன்னு ஆம்புலன்ஸ் வந்துடுது. அங்கே டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க, டிடெக்டிவ் நைட் ராக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சவங்க என்ன பண்ணுறானுங்க, அவங்களுக்கு தான் ஒரு ஃப்ளைட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் அவங்க தப்பிச்சு போகிறானுங்க. அது என்னங்கிறது பின்னாடி கத்தில் வரும். அப்புறம் கூட வரவங்களாம் நிற்கிறாங்க. இந்த இவர் தான் வந்து பார்க்குறேன், இவர் தான் வந்து மெர்ச்சன்டைசர். ஏதாவது எங்கள் வேலைக்கெல்லாம் இவர் தான் கொண்டு வந்து கைட் பண்ணி கொடுக்குறவர். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு கைட் பண்ணி கொடுப்பார். இந்த வேலை திருடுறதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி இங்கே போனால் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் உடனே கேட்குறாரு, ஏன்டா அந்த போலீஸ் ஆஃபீஸர் சுட்டிங்க அப்படி மாதிரிலாம் கேட்குறாரு. இல்லை திடீர்னு குறுக்கு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு அப்படி மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த அடிபட்டவர் ஹாஸ்பிட்டலில் அவங்க கிடப்பார். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்ருப்பார். அதுக்கப்புறம் நியூயார்க்கில் காட்டுறாங்க. அங்கே என்ன பண்ணுறான், அந்த திருட்டு பார்த்தியா அவனுக்கெல்லாம் வந்து பங்கு பிடிச்சிக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ அடிச்சிருக்கோம், உனக்கு இவ்வளோ பேலன்ஸு, இவ்வளோ பங்கு அப்படின்னு ஆளுக்கு ஒருத்தராக பங்கு பிடிச்சிக்கிறாங்க. ஒரு மஞ்சள் கவரில் போட்டு மங்களகரமாக கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் கூட இருக்கிறவன் ஒருத்தன் ஏதாவது செஞ்சுருப்பான் போல வெடிகுண்டு, அதுக்கு அவன் வைப்பான், இதை நானே செஞ்சேன் அப்படின்னு தூங்கிட்டு அங்கிட்டு போடா அப்படிங்கிற சொல்லிடுறான் அந்த கருப்பு சட்டக்காரன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க,
எல்லாம் பேசிக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு நான் கூட வந்தவ இந்த ரோஸ் கலர் போயிட்டு வச்சுருக்கா பார்த்தீங்களா, அதை கிளம்பி போகிறான். அப்புறம் கிளம்பி போனதுக்கப்புறம் சரி நைட் ஒரு பாட்டு இது வாங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறான். அதுக்கு அடுத்து லாஸ் ஏஜென்சியில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஹீரோட்ட வந்து கூட இருக்கிறவர் பேசுகிறாரு. இவர் ஒரு ஆஃபீஸரு, இவர் ஒரு கிராம் பிரான்ச்சில் கூட ஒர்க் பண்ணுறா. அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நடந்த ஹேஸ்ட் போகிறாமே எல்லா ஒரு இடத்துல நடந்துருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சுட்டுட்டு இருக்கிறாங்க. கொள்ளையடிச்சு ஊர் விட்டு ஊர் போகிறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அந்த நடந்த ஹேஸ்ட் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டுருக்குது. அப்புறம் ஒரு சீட் சொல்கிறாரு அந்த ஆஃபீஸரு. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கொள்ளையடிச்சாங்கன்னா ஃப்ளைட் மூலமாக வேறு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அந்த ஃப்ளைட்டில் எந்த ஒரு அத்தாரிட்டி எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படி மாதிரிலாம் சொல்கிறார். எந்த ஒரு லைசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பர்மிட் இல்லாமல் போகிறாங்களாம். அப்படி போகிறவங்க ஒரு பர்மிட்டோட ஃப்ளைட் ஒருத்தர் வச்சுருக்கான். வீணான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த கம்பெனிக்காரன் தான் அவங்களுக்கு ஃப்ளைட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியுது. தெரிஞ்சவொடனே அப்புறம் நம்ம ஹீரோ எங்கே போகிறேன்னு கேட்டோம்னா நியூயார்க் பறஞ்சிட்டு அவர் கிளம்பி போகிறார். கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா திருடனுங்க. இவனுக்கு வந்து அதில் ஒருத்தன் குடும்பத்தை பார்க்குறதுக்கு வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்புறம் அவங்க வீட்டுக்காரம்மா சத்தம் போடுறாங்க, நீ இப்படி வெளியில் போய் கொள்ளடிச்சு வர என்ன பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவனை வீட்டை ஏமாற்றிடலாம், இன்ஜினியர் ஒர்க் பார்க்குறேன் அப்படின்லாம் ஏமாற்றிட்டேன், குழந்தைல ஏமாற்றிட்டேன். அவன் திரும்ப கொள்ளடிக்கு தான் கிளம்பான். அது வீட்டில் சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு பாஸில் இருக்காங்க பண்ணிங்களா, அதாவது இந்த வேலையை கொடுத்தவன் இவன் தான் அந்த படத்தோட வில்லை. அவன் வந்து கொள்ளையடிச்ச பணத்தில் ஒரு பகுதியான பணத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு வாங்கிக்கிறானுங்க. சரி இவனுக்கு வேலை செய்கிறானுங்க, இவனுக்கு வேலை கொடுக்குறானுங்க. இதுதான் இவனுக்கு செய்கிற வேலையை. அதில் பாதி வாங்கி அவனை தூக்கி உள்ள வச்சுக்கிறான் கப்போர்டில். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது, அதையும் சரியா இவ்வளோ % உனக்கு ஒதுக்குறேன், இது நீ செய்ய அப்படி மாதிரி அவன் ஆர்டர் போடுறான். இவனுக்கு இப்படியே ஊர் விட்டு ஊர் போய் கொள்ளையடிச்சிருக்கானுக்கு தான் அவனுக்கு வேலை. அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்றான். அவனை அதை வாங்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த சீட்டை வாங்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறான்னா அவனோட கூட்டாளியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தேடி போகிறான். அவன் போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி இன்னொரு வேலை வந்துருக்குது, இவ்வளோ % நம்மளுக்கு ஒதுக்குறாங்க, உனக்கு இவ்வளோ % தர்றேன் அப்படி மாதிரிலாம் சொல்கிறான். நான் கூட டீம் சேர்ந்து வேலையை செய்ய முடியும், இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா. அதனால் இவன் வந்து அவன் டீம் மெம்பர்ஸுக்கு ஹெல்ப் கேட்குறான். சரி அவங்களும் கன்சல்ட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்படியா ஏன் இப்போ தான் முடித்தோம் அதுக்குள்ளே முடியுமா, போலீஸ் நம்ம தேடிட்டு இருக்குது அப்படி மாதிரிலாம் சொல்கிறானுங்க. அப்புறம் அவட்டையும் சொல்கிறான், அவன் ஒரு கூட்டாளி இருப்பான், அவட்டையும் சொல்கிறான். சரி அவன் கேட்குறான் இன்னும் வேலை எப்படி அப்படி மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறான். அப்படி கேட்டவுடனே அதுக்கு அவன் தான் செக்இன் போட்டவன் சொல்கிறான், இல்லை ஒரு கார்டு எடுக்கணும், அதை வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு எடுத்து காட்டுறான். ஃபோட்டோ மாதிரி இருக்கும் ஃபோனில், அதை எடுத்து காட்டுறான். அதை தான் நம்ம கொள்ளடிக்கிறது. ஸோ அதை காமிச்சு பேசுகிறான், அதை தான் நம்ம கொள்ளடிக்கிறோம் அப்படி மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நம்ம அப்புறம் பேசிக்கலாம், தனியாக பேசிக்குவோம், இங்கே எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அங்கேருந்து நைஸாக கிளம்புறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கூட அசிஸ்டண்ட்டும் அந்த வில்லனோட இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வில்லன் என்ன பண்ணுறான், அவன் பெரிய செஸ் பிளேயரோட சின்ன பையனாக இருப்பான், அவங்க கூட செஸ் விளாண்டுருக்கிறான். அப்புறம் வந்து விசாரிக்கிறான், இந்த மாதிரி உங்கள் ஃப்ளைட் தான் இந்த மாதிரி அத்தாரிட்டிலாம் பறந்துட்டுருக்குது, உங்கள் நேம் தான் அடி வருது, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரையா கொள்ளடிச்சுக்கே என்னை எங்கிட்ட வந்து கேள்வி வைக்கிறீங்க அப்படி மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல, நாங்கள் சந்தேகத்தின் இப்படி தான் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு அவங்க விசாரித்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வீடெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எப்படி இந்த வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் காசு இது உங்களுக்கு அப்படி மாதிரி கேட்குற. அப்படி நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து வர அமௌண்ட் தான் நான் எல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க யார் அப்படி இப்படி சொல்லிட்டாங்க. அதில் ஒருத்தன் பேரை சொல்லிடுறான் தெரியாதனமா. அப்புறம் சரி நாங்கள் திரும்ப என்கொயரிக்கு வரோம்னு சொல்லிட்டு அவங்களையும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஒரு பேரை சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா, அவனை தேடி வராங்க. அங்கே இருக்கிற மெர்ச்சன்டைசர் பார்க்குறதுக்கு வந்திருக்கான். அங்கே இருக்கிற கன்று வாங்கிக்கிறான், துப்பாக்கி வாங்கிட்டு கிளைமேக்ஸ் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்கிறான். அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வராரு. டக்குன்னு வந்த உடனே உங்களுக்கு இப்படி அள்ளு விட்டுருது. வந்து கேள்வி கேட்குறாரு, நீ எந்த ஒரு உங்கள் அட்ரஸ் என்ன அப்படி மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிக்கிறாரு. நீங்கள் தான் சார் பக்கம் தான் சார் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஹீரோ குறை சந்தேகமாக இருக்குது, இவன் செஞ்சுட்டு போன மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக இருக்குது அவர். அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி வீணான்னு சொல்லிட்டு உங்கள் ஓனர்கிட்ட தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படி மேலே பேசுகிறேன். சார் என்றைக்கு ஒருத்தன் செஞ்சது சார், அப்படி சார் இப்படி சார் ஒன்று போட்டு வளர்ப்புறான், இதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, இவனாக இருப்பான் அவனாக இருப்பான் அப்படி மாதிரி. அப்போ டக்குன்னு அவனை சுற்றலாம் அப்படி மாதிரிலாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜின் பண்ணி பார்க்குறாருன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் சரி ஓகே எதாக இருந்தால் நாங்கள் கூப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் கேப்டன். அந்த கூட இருக்கிற ஆஃபீஸர் வந்து அந்த கேப்டனை விசாரிக்கிறாங்க. மேடம் வெல்கம் மேடம், ஊருக்கு வந்துருக்கீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ஹைட் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே நான் உங்களுக்கு எதாவது அசஸ் பண்ணுறேன், நீங்கள் குற்றவாளி விடாமல் பார்த்து பிடிச்சிக்கங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வீணான்னு சொல்லிட்டு அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பற்றி விசாரிக்கிறாங்க.
ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த வில்லனுக்கு ஃபோன் பண்ணுறப்படி, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க அப்படி மாதிரி கேட்குறாரு. ஓகே, வில்லன் சொல்கிறான், நான் எங்கே போகிறதெல்லாம் ஒரு சொல்லணுமா சார், சும்மா ஏன் சார் எனக்கு ஃபோன் தொந்தரவு பண்ணிட்டீங்க, அடுத்து இந்த ஊருக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃபோனை தூக்கி வச்சு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஹைஸ்ட் குரூப்பு, இந்த போலீஸ்கார் யார், இந்த டிடெக்டிவ் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் செக் பண்ணி ஒரு பொண்ணு சொல்கிறான், இந்த மாதிரி டிடெக்டிவ் வந்து இப்படி இருந்திருக்காரு, இவர் சஸ்பென்ஸில் இருக்கிறாரு, ஆல்ரெடி ஒரு பேங்க் ராபரியில் மாட்டியிருக்காரு, அது பேப்பரில் ஒரு என்கவுண்டர் பண்ணிக்கிறாரு அப்படி இப்படின்னு அவரை பற்றி ஹிஸ்ட்ரியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பக்கம் நியூயார்க் வந்திருக்காரு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு அந்த பொண்ணு. சரி, அது கேட்டு தெரிஞ்சவொடனே உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கூட வந்தோடனே பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, விசாரிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ளூ பிரிண்ட்டு அடுத்த ஹைஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான ஒரு ரிஹர்சல் பார்க்குறாங்க. ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த கார்டு எடுக்கணும், அதுக்கு எவ்வளோ ரன்னிங் போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டைமிங். அதை ஒருத்தன் வேகமாக போய் அந்த கார்டு எடுக்க ட்ரை பண்ணுறான், டைமிங் நோட் பண்ணுறாங்க, எவ்வளோ டைமுக்குள்ளே போய் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை டைமிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அது ஸ்பீடாக ஓடி போய் அந்த கார்டு எடுத்துகிட்டு வரணும், இல்லை டைமிங் கம்மியாக போச்சு 10 அப்படின்னு அவன் சொல்லிடுறான். சரி, அப்போ என்ன பண்ணிடுறாங்க, சரி நீ ஓடுன்னு அவளை ஓட சொல்கிறாங்க. கையை காலம் மடக்கிட்டு அவள் ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். டக்குன்னு ஓடுறா பாருங்க, வேகமாக ஓடி போய் ஒரு ரவுண்டிங் அந்த செகண்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படிங்கிறது இவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு சுற்றி அடிச்சுட்டு இந்த கார்டை தூக்கிட்டு வந்துடுறான். அப்புறம் சொல்கிறாங்க, ஓகே நீ எதுக்கு ஃபிட்டு அடிச்சுக்கோ அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க ஹைஃபை. அதுக்கப்புறம் டைமிங் பேசிக்கிறாங்க, நீ தான் இந்த ஐஸில் அந்த கார்டு எடுக்க போகிறேன், இந்த செகண்டில் இந்த பண்ணும், இந்த டைமில் இதை பண்ணுவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, அவளுக்கு ஒரு மாஸ்க் மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் அந்த வில்லன் இருக்க பார்த்தீங்களா, இந்த ஹெட் வில்லன், அவன் வந்து அவங்க காரை நிப்பாட்டிடுறான். இங்கெல்லாம் கார்ட்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, அவனுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாஸ்க்காக போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியே ஒரு கார் நிப்பாட்டிக்கிறானுங்க. அந்த பாஸ் நிப்பான கார்லேருந்து இவன் வெளியே வர சத்தம் இல்லாமல் உள்ள போகிறதுக்கு அந்த கார்டு அடிக்கிறதுக்காக அவனுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க. உள்ளே மீட்டிங் போய்ட்டுருக்குது. அந்த காரை உள்ளே வந்து ஏலம் விடுறாங்க, இவ்வளோ ரேட்டுக்கு ஏலம் கொடுப்பாங்க. அந்த ஏலம் விடுற காரை தான் இவங்க அடித்து நல்ல விலைக்கு விற்கிறாங்க, விற்ற காசத்தை இவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி இவன் என்ன பண்ணுறான், கூட வந்த கூட்டாளியில் ஒருத்தன் அவன் உள்ளே வர்றான், உள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்ன திருப்பி உள்ள கேமரா சிஸ்டமில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க ஆளை தள்ளி விட்டு போட்டு உள்ள ரொம்ப சத்தம் இல்லாமல் ஒரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கன் பாயிண்டில் மிரட்டி உள்ளே ஓடிட்டு போயிடுறான். அவனை பயந்துகிட்டே உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கார்டை இடம் விட்றாங்க, எடுத்துக்கிட்டு இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க, யார் வாங்குறீங்க அப்படின்னு இடத்துக்கு கூற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் அங்கே போயிட்டுருக்கு. அது பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்லி ஏலம் கேட்குறாங்க. திடீர்னு கரண்ட்டு கட் பண்ணுறாங்க. கட் பண்ண அடுத்த செகண்டு இந்த அப்போலாம் ரன்னிங் ஓடி வந்தால் பற்றியா ட்ரைனிங் எடுத்தால அவள் அடுத்த உள்ள என்ட்ரி கொடுக்குறான். மேலே இருந்து டக்குன்னு எட்டி குதிக்கிறான். இதுக்கு தான் ட்ரைனிங் ஓடி டைமிங் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. எட்டு குதிச்சு வேகமாக ஓடி போய் அந்த கார்டை எடுத்துட்றான். அந்த கார்டை எடுத்துகிட்டு உடனே அந்த கார்டை வந்து இந்த பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, யாருக்குமே தெரியாமல் டக்குன்னு அவனோட கையிட்ட கொடுத்துட்டு வேஸ்ட் ஆகிடுறான். இதை ஸ்லோவாக பார்க்கறனா தான் அவன் கார்டு கொடுத்தானா இல்லை அந்த கார் சேவை கொடுத்தாங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அவன் பின்கேட்டு வழியாக அந்த ப்ளூ பின்னில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால் பின் வழியாக தப்பிச்சு போகலான்னு பிளான் போட்டிருக்காங்க. பின் வழியாக தப்பிச்சு போகிறாங்க. இவன் ஃபோன் வழியாக இன்ட்ரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறான், அந்த வழியான்னு கேமரா பார்த்து அவன் ஒரு ரூட் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே தப்பிச்சு போயிட்டுருக்குற அவன் அந்த பக்கம் திடீர்னு வெளியில் வந்துடுற எக்ஸிக்யூட் பண்ணி கடிச்சிட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்தவொடனே கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் ஆள் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா இடத்துல இந்த மாதிரி நடக்கும் தெரியும் இல்லையா, அதனால் அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கொத்தாக மாட்டிக்கிறான். போலீஸ்காரன் கேட்ட லாக்கப்பை போட்டு வாமா மாமியார் வீட்டு கூட்டிகிட்டு பறஞ்சிட்டு போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காணிக்கிட்டு அவனுக்கு வண்டி எடுத்து ஓட ஆரம்பிச்சாங்க. வண்டி எடுத்தாங்க. கிளம்பி வேகமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க. உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வராரு. அவருமா அப்புறம் அவங்க கூட நம்ம ஹீரோ வராரு. எப்படி நடந்துருந்தாங்க, எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அங்கே நம்ம ஹெட் வில்லன் இருக்கான். உள்ள யாரும் வெளியே கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெளியே போகணும், கார்டு அவங்க எழுத இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கவங்க கேட்குறான், என்ன நீங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படி மாதிரிலாம் இவன் பேசிகிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை அப்படி மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறான், உடனே அவன் வச்சுருந்த கார்டு எடுத்து
இவனுக்கே தெரியாமல், ஆஃபீஸருக்கே தெரியாமல் அந்த கார்டை தூக்கி அவனோட பேட்சுக்கு முன்னாடி சொருகிடுறான், ஒட்ட வச்சிட்றான். அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் அந்த செக்யூரிட்டி எனக்கு யாரும் இல்லை, தனியாக இருக்கிறேன், எனக்கு கூட சேஃபாக விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வேறு ஆளுகளுக்கு நான் வேணா அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் கூட போங்க அப்படிமா சொல்கிறான். அப்புறம் என்னங்கிறான், அங்கே வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல, அவர் பத்திரமா போகணும்ல அப்படி மாதிரி மிரட்டுறான். அவங்க ஒரு ஆள் செட் பண்ணியிருப்பான் அவன், ஏதோ ஒன்றுன்னா அங்கே கொள்ள சொல்லி. ஸோ அப்படி சொல்லி மிரட்டினோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அங்கே இருக்கிற ஆளுகிட்ட சொல்லி இவர் சேஃபாக வெளியே கூட்டிட்டு வந்து லிஃப்ட்டு கிட்ட அனுப்பிச்சி விட்றாப்புல. கூட வந்து ஆஃபீஸர் பார்த்துட்டு, என்ன வேலை பார்க்குறீங்க, அவனையே விட்டீங்க, உனக்கு உங்களே சம்மந்தம் இருக்கான், அவன் ஏதோ மிஸ் பண்ணுறான், அவன் தான் ஆக்சுவலாக திருடன் அப்படி இப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோ எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவன் கோச்சிட்டு போயிடுறான். இப்படி பண்ண எப்படிங்க அப்படி மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்தாங்க பார்த்தீங்களா. அவன் நேராக அவங்க இடத்துக்கு போகிறாங்க. போனவுடனே பேசிக்கிறாங்க, நம்ம இப்போ போல் தப்பிச்சாகணும், லைட் ரெடி பண்ணுங்க சொல்லி போட்டு அந்த வீணாக இருக்குது பார்த்தீங்களா, யார் இந்த எல்லாத்துக்கும் ஹெட் ஆனவன், அவனை ஃபோனை போட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஆளுகள் அனுப்பிச்சி விட்டு இவங்களே சுட்டுறதுக்கு பிளான் போடுறான். திடீர்னு ஆளுங்க வரானுங்க, டப்பு எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறானுங்க. இவனுக்கு 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, இவங்களை போட்டால் வேலை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறான் அவன். ஸோ ஒரு 3 பேர்த்தை அனுப்பிச்சி விட்டு இவங்களை சுடுறதுக்கு பிளான் போட்டு அனுப்பிச்சி விட்டான். அவனுக்கு வந்து சர மாதிரியே சுட ஆரம்பிச்சிட்றானுங்க. அதில் ஒருத்தன் கரெக்டாக உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து இந்த ஹைஸ்ட் பண்ணால் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனை பிடிக்கான்னு பார்க்குறான். சுடுறதுக்கிட்ட டக்குன்னு இவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. 2 பேர் மாறி அடிச்சுக்கிறானுங்க. அவன் கையில் இருக்கிற இரும்பு வச்சு அடிக்கிறான் 2 பேர், இவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து மூஞ்சிட்டு அடிக்கிறான் ஒருத்தனை. அவன் அந்த இடத்துல கண்ணை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் நோத்து நிற்கிறான் பார்த்தியா, அவனை போட்டு நான் நல்லா அடிக்கட்டு அடித்து அப்படியே கழுத்தை பிடிச்சி கழுத்தை அமுத்தியே கொண்டு ஓடுறான். அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். இன்னொருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் அங்கே இருக்கிற அவன் ஒரு பாம்பு செடி ஒன்று வச்சுருந்தான், அவன் அதை தூக்கி அவளை வரக்கூடாதுங்க அப்படி போடுறான். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறவன் பார்த்துக்கிறான், இதை வெளிச்சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி போட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்க்குறான், அந்த ஆளுகளை பார்த்து மூஞ்சி எடுத்து பார்க்குறான். இப்போ இவன் அனுப்பின ஆள் அப்படி மாதிரி தெரிஞ்சு வருது, பாஸ் அனுப்பின தெரிஞ்சு வருது. அப்புறம் கூட வந்தான் பார்த்தியா, அவனோட கூட்டாளி ஒருத்தன், அந்த இடத்துல அவன் ஒன்றடி போட்டு செத்து போகிறான். அவனுக்கு அப்படியே என்ன ஆளுன்னு தெரில, மண்டையை பிடிச்சிட்டு பைத்தியக்காரனாக நிற்கிறான். இப்படி ஆகி போச்சு இது நடந்துடக்கூடாதுன்னு போட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் செத்து போனால் அவனோட கூட்டாளி ஞாபகமாகவே இருக்குது, மண்டையை பிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஞாபகம் வந்துடுது. டக்குன்னு வீட்டுக்கு ஃபோனை போட்டு, உடனே நீங்கள் வீட்டிலேருந்து எங்கேயோ பக்கம் ரொம்ப ஹோட்டலில் தங்கிக்கிங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான். அவன் வீட்டுக்காரமாக அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நாங்கள் எப்படி பண்ணணும், எதுக்கு நாங்கள் ஹோட்டலுக்கு போகணும் அப்படிமா சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் போலீஸ் ஆஃபீஸில் டிடெக்டிவ் ஆஃபீஸில் நினைக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த வீணா அவன் மிகப்பெரிய கிரிமினல், அவன் இன்டெலிஜென்ஸுக்கு தண்ணி காட்டிகிட்டு இருக்கிறான், நீங்கள் இன்னும் பிடிக்காமல் என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி மாதிரி ஆஃபீஸில் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அவரை பிடிச்சி காட்டுன்னு காட்டுறாங்க. அவரும் என்ன ஒன்றும் தெரியாமல் சீக்கிரம் பிடிச்சாரன் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுக்கு வர பார்த்திங்களா, அவர் ஒரு பாரில் உட்காந்துட்டு சரக்கு போட்டுக்கிறாப்புல. திடீர்னு அவருக்கு மைண்டுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓடுது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை வந்து கன் பாயிண்டில் சுட்டுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மண்டைக்குள்ளே ஓடுது. அது சுட்ட யார் அப்படிங்கிறத அவர் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை அந்த வேணாவாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ப்ரூஸ் வில்ஸு அவர் ஸ்பாட்டுக்கு உடனே அவருக்கு ஒரு கால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் நடந்த சம்பவத்தன்னைக்கு அவருக்கு ஒரு கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணி அங்கே போய் சுடுங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ நினைப்பார், தவறில் வேறு ஒருத்தனை சுற்றுவார் அப்படிங்கிற கோணத்தில் காட்டுவாங்க அந்த சீனை. அதை நினச்சிட்டு இருப்பார். ஒரு வேளை நம்ம சுட்டு வேறு தான் சுட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுவார். இல்லை இவனுக்கு ராங் காலை கொடுத்து சுட வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிப்பார். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அது வீணாக ஃபோன் பண்ணுவான். சார் எனக்கு உங்களை நான் மீட் பண்ணணும் சார், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவான். சரி அப்படின்னு சொல்லி போட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக ஃபோனை கட் பண்ணி வர கேட்டு போட்டு அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கூட்டாளி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஹைஸ்ட் பண்ணவன், அந்த திருட ஒருத்தன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவான். ஆல்ரெடி ஃபோன் பண்ணியிருப்பான், ஆனால் அவங்க அந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயும் ரூமில் ஹோட்டல் தங்க மாட்டாங்க. திரும்ப ஃபோன் பண்ணி கேட்பான், இல்லை நான் எதுக்கு விட்டு வெளியே போகணும் அப்படின்னு மாதிரி வீட்டுக்காரம்ப சொல்லிடுவாங்க. கோவத்தை போட்டு தட்ட ஆரம்பிச்சிடுவான். ஓகே, திடீர்னு அந்த மெர்ச்சன்டைசர் வந்துடுவார். அவர் தான் உங்களுக்கு வேலை எப்படிங்கிறது பிரித்து கொடுத்து
கூட கைட் பண்ணுறவர். அப்புறம் அவர் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பா இந்த கூட்டாளி. இந்த மாதிரி நேற்று இந்த மாதிரி ஆளை வச்சு அவர் அனுப்பியிருக்கா அப்படி மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவார். சரி இப்படி விஷயம் நடந்துருச்சு, நேற்று உன்னோட கூட்டாளி ஒருத்தன் இறந்துட்டான், நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிரு, வேறு வரைக்கும் போ, அங்கே நிம்மதியாக வாழு அப்படி மாதிரி சொல்லுவார். அதை அவன் கேட்க மாட்டான். நீ ஒன்றும் குலகாரம் கிடையாது, நீயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தானே அப்படி மாதிரி சொல்லுவான். லெஃப்ட்டில் போட்டு பாலை ரைட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீ அப்படியே கிளம்பி போயிட்டே இரு அப்படி மாதிரி சொல்லுவான். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். இல்லைங்க இது எப்படி எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த கார்டு வேறு எடுத்துட்டாங்க, அது கொடுத்த பணத்தையே வாங்கிட்டு போயிடுறேன் நான் அப்படி மாதிரி திட்டம் போடுவான். அதுக்கு என்ன பண்ணணும் நீ சொல்ல, நான் வேணால் செய்கிறேன் அப்படி மாதிரி நம்ம மெர்ச்சன்டைஸை சொல்லுவார். சொன்னோன்னா அடுத்த அக்டோபர் 31 காட்டுறாங்க. ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டாங்களாட்டிருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு மாஸ்க் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு பிளான். இந்த மாஸ்க் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அடுத்த சீனில் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு காரில் உட்காந்துருக்காரு. கொடுக்குற ஒரு டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டு நீங்கள், மழை ரொம்ப பெய்யுது, வாங்க அங்கிட்டு போய் பேசலாம் அப்படி மாதிரி சொல்கிறேன், என் தூக்கத்தை எழுப்பிட்டியே இப்படி மாதிரி ஹீரோ சொல்கிறார். சரி வாங்க நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கூப்பிட்றாப்புல. சரி இப்போ 2 பேரும் போய் ஒரு ஓரமாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அதாவது இப்போது ஒரு பொண்ணு இருந்தால் பார்த்தீங்களா, அந்த கார்டு தட்டிட்டு போனார்ல, அவள் ஒரு ஜிம்னாஸ்டிக், அவள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தவள். அவர் ஒரு காரணத்தினால அவளை அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த திருட்டு தொழிலுக்கு இந்த வீணான சொல்லி விளாண்டுருக்கான் பார்த்தீங்களா, அவன் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி வேலைகளை பயன்படுத்திருக்க வச்சுருக்கான். அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்னவொடனே அவனோட ஆள் இன்னொருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் இன்னொரு கூட்டாளி சேர்த்து போனான் பார்த்தீங்களா, அவனும் ஸ்போர்ட்ஸில் இருந்தவன் தான். எல்லா மெர்ச்சன்டைஸ்னு ஒருத்தன் கைட் பண்ணிகிட்ருக்கிறான் இந்த விஷயம்னு சொல்கிறாப்புல. அப்போ எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, இந்த மெர்ச்சன்டைஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மாஸ்க் வாங்க கடைக்கு போனாங்கல்ல, ஒரு மாஸ்க் மாட்டிட்டு அவர் ஒரு பேங்க்கிட்ட போகிறாரு. அப்புறம் போய் அங்கே இருக்கிற பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் பிடிச்சி மிரட்டாரு, வெண்ணெய் காட்டி எல்லோரும் ஓரமாக உட்காருங்க அடிக்கிறாரு. அப்புறம் அவங்க உட்காந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிறவன்ட்ட சொல்கிறாரு, நான் போலீஸுக்கு கால் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஓல் பண்ண ஒருத்தன் வந்திருக்கான் திருடன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிற. அப்படி சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் பயந்துக்கிறாங்க. உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க கால் பண்ண உடனே அங்கே ஒரு அலர்ட் போகும், டிடெக்டிவ் ஆஃபீஸுக்கு ஒரு அலர்ட் போகும், போலீஸ் ஆஃபீஸுக்கு. அது அவருக்கு வந்துடுது. அந்த ஆஃபீஸுக்கு அலர்ட் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு அலர்ட் வந்துடுச்சு, கூப்பிட்றாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் அங்கேருந்து அப்படியே சன்னமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோட சொல்லிவிட்டு. இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஆளுகளை பூராத்தையும் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கிறான். அப்புறம் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே பேங்க்கை விட்டுட்டு வெளியே வரான். வெளியே வந்து மேலே அப்படியே பில்டிங்கை பார்த்து சொல்கிறான், படன்னு. சுட்டுருக்கிற கேப்பில் உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் போலீஸ் பூரா ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சுற்றி போட்டு நிற்கிறாங்க. போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, வெளியே வந்துடுங்க, இல்லைன்னா சுற்றுவோம் அப்படி மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவன் பேக் எடுக்கணும். சரி எடுக்கலான்னு போவான். அவன் பேக் எடுக்க போகும்போது படப்படன்னு சுட ஆரம்பிச்சிடுவாங்க. இவனுக்கு ஆட்டோட பேக் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப போயிடுவான் சேவத்துக்கிட்ட. அப்புறம் நெஞ்சில் ஒரு தட்டிட்டு நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ள ஒரு ஏறுத்து வர வச்சுக்கிட்டு பாலும் இறங்க பெரும்பாருங்க எல்லாத்தையும் படப்படன்னு கண்ணை முடிச்சு சுட்டு தள்ளுவான் எல்லாத்தையுமே. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரன் சுட்டுவான். அப்புறம் உடனே நம்ம கூட டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் ஒருத்தருக்கு வர பார்த்தீங்களா, டயர் பரல என் வெளியே தான், இவனை பார்த்து டக்குன்னு சுட பார்ப்பான். உடனே அவர் என்ன பண்ணுவார், இவன் காரில் இருந்துட்டுருப்பான், டக்குன்னு ஒரே சுட்டுவார். சுட்டவொடனே அவன் அங்கேயே விழுந்தவொடனே அவனை இப்போ டக்குன்னு இப்போ பிடிப்பாப்பில் எல்லோரும் ஆளை சுற்றி போட்டுருவாங்க. அவன் கூட வந்துடுவான், கூட்டாளி இங்கே அப்படின்னு கேட்பார். என்னை கொன்றுங்க நல்லதுன்னு சொல்ல முடியாது, என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் திரும்ப பார்த்துட்டு உங்களை யாரையும் விட மாட்டான் அப்படி மாதிரி சொல்லி போட்டு மற்ற போலீஸாரில் அவனை பிடிச்சி உள்ள ஓடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. மற்ற போலீஸ்காரங்கன்னா அவனை பிடிச்சி உள்ள காரில் தூக்கி ஏற்றி குறைச்சிக்குவாங்க. அப்புறம் இன்னொருத்தன் நிற்கிறான் இல்லையா, உடனே அந்த டெட் வேணும்னுவார், எல்லாத்துக்கும் அலர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்காங்க, இன்னொருத்தன் நிற்கிறான், எல்லா இடத்துலையும் அலர்ட் பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்லுவார். இந்த இன்னொருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் இன்னொரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸுக்கு நேராக போயிடுவான். அங்கே போய் இந்த கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோவோட பேட்சில் ஒரு கார்டு ஒன்று சொல்லியிருப்பார்ல, அந்த கார்டு எடுக்கிறதுக்காக போவான். அங்கே போனால் நம்ம ஹீரோ டபால்னு நிற்பாப்புறம் முன்னாடி, வெல்கம் அப்படிம்பார். இது எடுத்து தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு தூக்கி காட்டுவார்.
இப்படி மாட்டிக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் நம்ம ஹீரோயின் பண்ணுவார், அவனவே மாட்டிக்கு குளிச்சு போவார். டிக்கியில் போடுற தம்பி அப்படின்னு சொல்லி போட்டு அவனை டிக்கியில் படுக்க சொல்லுவார். அவனை டிக்கியில் படுத்துக்குவான். அதை அப்படியே மூடிடுவார். மூடிட்டு இவன் வாங்கிட்டு வந்த மாஸ்க் எடுத்து அவர் மாட்டிக்குவார். மாட்டிட்டு அவரே கிளம்ப ஆரம்பிப்பார். நான் கேட்பான், எங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க, நம்ம இங்கே போகிறோம் அப்படி மாதிரி புலம்புவோம். அதுக்கப்புறம் கதவை போட்டு தட்டுவான். அதை டிக்கி போட்டு வெளியே வரவே முடியாது. அப்புறம் அவன் சொல்லுவான், நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தேன், என்னால் முட்டியில் எனக்கு ஒரு அடிபட்டுருச்சு, அடிபட்டனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு யாரும் எந்த ஹெல்ப் பண்ணல, இந்த வீணாக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணான், அதனால தான் நான் இந்த வேலையில் செய்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். என் நம்பி ஃபேமிலியெலாம் இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு கதற ஆரம்பிச்சிருவான். இதாக இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுரு அப்படி மாதிரி சொல்லுவான். அவன் சொல்லித்தான் நான் செஞ்சேன், நான் வேணா ப்ரோக்ராம் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது அவன் ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாதனால இதை வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இந்த குழந்தையெல்லாம் இருக்குது, என்னை இது பண்ணிடாத அப்படின்னு கடைசியில் கதற ஆரம்பிச்சிடுவான். கண் கலங்க விட்டு கதற ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுருக்க மாட்டார், வண்டி சருன்னு விட்டுருவார். அது போகும் நேராக அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வீட்டுக்கு போயிடும். கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிடுவாப்பில், கேட்டை உடச்சிட்டு போவார். அப்புறம் அங்கே போய் காரை நிப்பாட்டி அவனை இறங்க சொல்லுவார். அவன் இறங்கிட்டு, இது இவனோட வீட்டுக்கு இங்கே கொஞ்சம் ஏகப்பட்ட காட்ஸ்லாம் இருப்பாங்க, இங்கே எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். எனக்கு அதெல்லாம் தெரியும்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போவார். அப்போ என்னோடய கண்ணை கொடுன்னு கேட்பான். அவன் எதுவும் கொடுக்காம நம்ம ஹீரோ ஒரு வாட்டுக்கு போவார். அப்புறம் இவனும் பின்னாடியே போவான் கூடவே. அங்கே போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனை ஆள் நிறைய பேர் சுற்றி நிற்பானுங்க. உள்ளே போகிறக்குள்ள ஏகப்பட்ட ஆளுங்க நிற்பானுங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பட்டுன்னு சுட ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் இவன் பார்த்து பயந்துக்குவான், ஐயோ என்னோட இப்படி சொல்கிறான் அப்படின்னு. அப்புறம் இவன் பின்னாடியே போவான். 4-5 பேர் சுற்றி போட்டுக்குவானுங்க. அப்புறம் என்ன இப்போ வரும், இதை வந்து கேமராவில் அந்த உள்ளந்தாமத்தை வில்லன் அவனும் பார்த்துக்குவான். இவனுக்கு எப்படி உள்ளே வந்தானுங்க, யார் இவனுங்க அப்படி மாதிரி பார்ப்பான். மாஸ்க் போட்டு வருது நம்ம ஹீரோ. அவர் என்ன பண்ணுவார், கேமரா போட சுட்டு தள்ளிடுவார். இவன் என்ன பண்ணுவான், நேராக போய் கேமரா கட்டுன்னுக்கிட்டு, அதான் என்கிட்ட இருக்குது காரு, அதை கொடுத்து இவன் பணத்தை வாங்கலான்னு பிளான் போடுவான். உடனே அப்புறம் வில்லன் என்ன பண்ணுவான், தயவு செஞ்சு அவனை போய் கொன்று அப்படின்னு சொல்லி போட்டு கூட இருக்கிறவன்ட்டு சொல்லுவான். சரின்னு சொல்லி போட்டு இவன் என்ன பண்ணுவான், கூட இருக்கிறவன் அவன் போய் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போய் அவனை சொல்கிறான்னு சொல்லிட்டு போவான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், இந்த கொள்ளையடிச்ச கொள்ளையன் அவன் அப்படியே சட்டை தூக்கி காட்டுவான். பார்த்துக்க என்கிட்ட எந்த வெப்பனும் இல்லை அப்படி மாதிரி காட்டுவான். இந்த கார்டு எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு கார்டு கொடுப்பான். காசு கொடுன்னு சொன்னோடனே உடனே அவன் கண்ணை தூக்கி காட்டவொன்னே 2 பேரும் அடிச்சுக்குவானுங்க. அந்த பேஜை வந்து கார்டு கீழே வந்துடும். அவன் துப்பாக்கி காட்டினோடனே உடனே இவன் கையை பிடிச்சி அப்புறம் திருப்பிக்கிறான் 2 பேரும். அப்புறம் அந்த கொள்ளையனுமே இவனும் அடிச்சுக்கிறாங்க 2 பேரும் பயங்கரமாக. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அங்கே ஃபோன் பண்ணிடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கொல்ல சொல்லி. அவனை கொல்றதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். அங்கே இந்த பக்கம் இவனை போட்டு திருப்புறான். இங்கே சரமாரியாக போட்டு அடிக்கிறாங்க. வயிற்றில் ஊற்றுறான், வாயில் ஊற்றுறான். ஒரு இடத்துல சேரில் தூக்கி போட்டு வீசிடுறான். இது நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணு கீழே வந்துடுது. அப்புறம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான் அந்த கொலையன். உடனே இந்த வில்லன் என்ன பண்ணுறான், அவன் பெரிய ஒரு குழாய் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துடுறான். கீழே அப்போ தான் அடிக்க முடியும் அப்படின்னு. திடீர்னு ஒரு பாசிங் போகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. டப்புனு பயந்துக்கிறான், கண்ணை மட்டும் சுட ஆரம்பிக்கிறான் டமால். அப்புறம் அவன் இவனை ஊசி போடலான்னு பார்க்குறான். ஹாஸ்பிட்டல் இருக்கிற பற்றி அந்த ஆஃபீஸுக்கு ஊசி போட்டுக்கலான்னு பார்க்குறான். டக்குன்னு அவன் முடிச்சுட்டு இவனை பிடிச்சி திருப்புறான். கழுத்து பிடிச்சிக்கலான்னு பார்க்குறான். அப்புறம் பாடி கார்டு கூப்பிட்ற அப்படி அங்கே இவன் இந்த வில்லன் மேலே இங்கேயும் சொல்கிறான் கண்ணு முன்னு தெரியாமல். அப்புறம் இவன் கரெக்டாக அந்த கொலையான சொல்லான்னு வருவான். அவன் அப்படியே திருப்பி அவன் முட்டி எப்படின்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு முட்டியிலே சுட்டுறான். அவன் முட்டியை திருச்சி கீழே விழுந்துடுறான். டக்குன்னு அவனை ஒரே அடி பங்குன்னு அடிச்சிட்றான். அடித்தவனை அவனை அங்கேயே அப்படியே விழுந்துடுறான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஆஃபீஸர் கொள்ளும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆஃபீஸர் போட்டு டப்புன்னு ஒரு அடி அடித்தேன். அவன் கழுத்தை அப்படியே ஒரு மடக்குவார். மடக்கி அப்படியே அவன் அவரோட கையில் திருப்பி வச்சுக்குவார். கரெக்டாக அவன் லாக் ஆகிடுவான். லாக் ஆனவுடனே என்கிட்ட தப்பிக்க முடியாத அளவுக்கு பிடிச்சி வச்சுக்குவார். ஒரு லாக் போடுவார், ஒரு இரும்பு பிடிப்பார் பாருங்க, அவ்வளோதான். அவன் அங்கேயே அவுட். ஆளும் முடிச்சிட்டான். அப்புறம் அவனை கீழே தள்ளி பாடி காட்ஸ்னு கற்றுவான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சுட்டுருப்பாங்க இல்லையா, டப்பாலாம் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவார். வந்து அப்படியே வந்து உட்காந்து மாஸ்க் எடுத்து கழட்டி வைப்பார். உனக்கு எது வேறு சாய்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அவன் என்ன பண்ணுவான்,
டக்குன்னு கை தூக்கி கொண்டு எனக்கு கண்ணக்கில் ஓட்டு டபார்னு லோட் பண்ணுறான். நம்ம ஆல்ரெடி நம்ம ஹீரோ கன்னோடு தான் நிற்கிறாரு. அது தெரியாமல் அவன் லோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணோடனே அப்படியே நம்ம ஹீரோ ஒரு டப்பு 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 டப்புன்னு சுட ஆரம்பிச்சிடுவார். சுட்ட உடனே அவன் அங்கேயே விழுந்துருவான். ஆல் அவுட், ஸ்பாட்லேயே அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தா இங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தானுங்கள, அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, இவனை போடுறதுக்கு நின்றுக்கிறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் நம்ம காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டவன் இவன் தான் அப்படிங்க தெரிஞ்சு வருது நம்ம ஹீரோவுக்கு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, டப்ப டப்புன்னு அவனை சுட்டுறாரு. அப்புறம் வெளியில் இருக்கிறவன் அவன் கண்ணை தூக்கி இவனை சுட ஆரம்பிச்சிட்றான். அந்த கூட அந்த குட்டாளி. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒன்று அவனை டப்பான்னு ஒரு சுட்டுறாரு. சுட்டவொடனே அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்புறம் ஹீரோ இவனை பார்க்குறாரு. தப்பிச்சு போடான் அப்படின்னு சொல்லாத மாதிரியே பார்க்குறாரு. அதனால் அவன் என்ன பண்ணுறான், தப்பிச்சு ஓட்டமாக ஓடிடுறான். அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ரோட்டுக்கு போய் அங்கே போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்லை, வந்த வேலை முடிஞ்சுது, அவரோட ரிவெஞ்சு முடிஞ்சுன்னு கண்ணத்துக்கு கீழே வச்சு நின்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் போகிறான், போலீஸ் வண்டியில் வர ஆரம்பிச்சிருது. எல்லாம் சேரந்து போட்டு நிறைய லைனாக வந்துடுறாங்க. வந்தவொடனே இவன் அப்படியே அங்கே தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ளேருந்து வெளியே வருவார் கன்னோட. உடனே இல்லை கண்ணை கீழே விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படி லைட்டாக கீழே சாச்சுக்குவார். அவர்கிட்ட கண்ணை வாங்கிடுவாங்க. அப்புறம் அந்த உடனே செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவருக்கு கஃப் போட்டு கூட்டி போவார். அப்புறம் அதோட அவருக்கு ஒரு ப்ரிவென்ஷன் முடிஞ்சுதான். அதனால் அவர் அப்படியே ஒரு மாதிரி கிட்டா அப்படி நடந்து போக ஆரம்பிச்சிடுவார். இந்த பக்கம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாளி கூட வந்தான் பார்த்தீங்களா, அவனோட வீட்டுக்காரம்மா பிள்ளைங்க அது ஒரு டே கொண்டாடுவாங்க. கோஷ்டி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டேன்னு ஒரு டே கொண்டாடுறாங்கல்ல. அந்த டே அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போய் சாக்லேட் வாங்குவாங்க. அப்போ தான் நம்ம இவன் வந்து அவன் ஃபேமிலியை பார்க்குறக்கு வரான். கரெக்டாக பார்க்குறக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவன் ஃபேமிலியை பார்த்துறான், ஹாய் சொல்கிறான், கூப்பிட்றான். அதுக்குள்ளே போலீஸ் ஏறுன்னு சத்தம் கேட்குது. அதுக்குள்ளே போலீஸ் வந்துடுறாங்க. வந்தவுடனே இவங்களுக்கு ஒரு பயமாயிருது. டக்குன்னு சுற்று போட்டு அவனை ஒரே மடக்கிடுறாங்க. மடக்கினவுடனே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி போட்டு ரொம்ப கதற ஆரம்பிக்கிறான். அந்த பாப்பாவும் கூட அவரோட குழந்தையுமே பார்த்துட்டு கதற ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கதறுது. அப்புறம் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவரை வாமா போடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவன் அப்படியே சாரி சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பி போயிடுறான். ஏன்னா அவன் தான் குற்றவாளி. எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் குற்றவாளியும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க போலீஸ். அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.